அருமையான ஏலிம் சபை மக்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களில் பெருகுவதாக. சமீபத்திலே ஒரு சகோதரனை சந்தித்த போது, நீங்கள் ஏலிம் சபையிலே கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறீர்களே, இதற்கு என்ன அடையாளம், ஏன் அதை செய்கிறீர்கள் என்று கேட்டார். நல்லது, அதற்கான பதிலையும் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஆண்டவரை நாம் எந்த நிலைமையிலும் ஆராதிக்கலாம். ஆனால் நமக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஆராதித்து மகிழ்ந்தார்கள். விசேஷமாக தாவீதை பாருங்கள். கர்த்தாவே, உமக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன் பலமுறை அவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆராதிக்கும்படி அவர் வற்புறுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஆராதிப்பது சபையிலே ஒரு பகுதியாகும். எல்லாவற்றுக்கும் முக்கியமானது அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவான் 4:24 சொல்லுகிறார், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நான் விண்ணப்பம் செய்யும்போது ஆவியோடும் விண்ணப்பம் செய்வேன், கருத்தோடும் விண்ணப்பம் செய்வேன். எதை செய்தாலும் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாம் ஆராதனை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். கைகளை உயர்த்துவது என்பது ஆண்டவரே, நான் முழுவதுமாய் சரணடைகிறேன் என்று சொல்வதற்கு அடையாளம். ஒரு ராஜா ஜெயித்தால் தோல்வியடைந்த ராஜா கையை உயர்த்தி கொண்டு வருவார். நான் சரணாகதி, நான் ஒன்றுமில்லை, நான் உமக்கு அடிமை என்று சொல்லுகிறதை அது உணர்த்திவிடும். நான் எனக்காக இனி யுத்தம் செய்ய மாட்டேன், வழக்காட மாட்டேன், கர்த்தருடைய ஆள் தத்துவத்தை, ஆளுகையை நான் என்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதுதான் கைகளை உயர்த்துவது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புருஷர்கள் எப்போதும் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. நம்முடைய கைகளில் சுத்தம் இருந்தால்தான் கர்த்தருக்கு முன்பாக கைகளை உயர்த்த முடியும். 24ஆம் சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறார், யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பான், கைகளில் சுத்தமுள்ளவன். ஆண்டவரே, என் கைகளில் உம்முடைய இரத்தம் விழுந்திருக்கிறது. ஆண்டவரே, என் கைகளை உம்முடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய கைகளோடு உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இணைந்திருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன், கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லும்போது அது நம்முடைய பரிசுத்தத்தை அடைவதற்கு ஒரு வழிமுறையாகும். இன்னொரு காரியம், கைகளை உயர்த்தும் போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அந்த உயர்த்தப்பட்ட கரங்களின் வழியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மில் இறங்கி வருகிறது. அந்த கைகளின் வழியாக தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கைகள் மிகவும் முக்கியமானது. ஆகவேதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மற்றவர்களை பிரதிஷ்டை செய்யும்போது கைகளை வைத்து ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்தார்கள். ஊழியத்துக்கானாலும் சரி, ஆவின் வரங்களை செயல்படுத்தும் போதும் கைகளை வைத்தார்கள். வியாதீஸ்வரன் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று மார்க்கு 16:18-19 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கைகள் தேவனிடத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்க்காலாய் விளங்குகிறது. கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய இரக்கங்கள் எல்லாம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. நீங்களும் கைகளை வைத்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். கைகளை வைக்கும்போது அபிஷேகம் பெறுகிறார்கள். கைகளை வைக்கும்போது அவருடைய கட்டுகள் உடைகிறது, நோய்கள் குணமாகிறது. ஆகவே முதலாவது உங்களுடைய கைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். 2வது அந்த கைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 3வது கர்த்தருடைய ஊழியத்துக்காக அந்த கரங்களை பயன்படுத்துங்கள். எப்போதும் ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்த கரங்களை கர்த்தருக்கு முன்பாக வைத்து ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.